ஏய் எத்தனை பேர் சொல்றா வெளியே வரடா எவ்வளவு நேரடா இங்க சொல்லி சொல்றல ஏய் சொல்றல திறந்து விடுங்கடா ஏய் மேடம் ஜெயிலோட 500 மீட்டர்ஸ் இன்னும் சேஃப் ஜோன்ல தான் இருக்கு. ஆனா காத்தோட வேகத்தை வச்சு பார்த்தா எப்ப வேணாலும் கேஸ் ஸ்ப்ரெட் ஆக நிறைய சான்சஸ் இருக்கு. ஒரு விஷயம் மேடம், கைதிங்க கிட்ட இருக்கிற ஃபிளேமபிள் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம உடனடியா வாங்கியே ஆகணும். அவங்க கிட்ட ஸ்பார்க் வர மாதிரி என்ன பொருள் இருக்க போகுது? எனிதிங் மேடம், பீடி, தீப்பெட்டி, பேட்டரி, ஒரு மெட்டல் பாத்திரம் இருந்தாலும் போதும். ஏய் ஏய் எதுக்குடா எங்களை அடவிட சொல்றல திறந்து விடுங்கடா திறக்கடா ஏய் எவ்வளவு நேரம்டா டேய் இருக்குது எத்தனை பேர் சொல்றா திறடா ஏய் திறக்க சொல்லி சொல்றல கதவை திறக்க ஏய் திறந்து விட சொல்றல நெருப்பு தூக்கி போடுறா ஓடு கேக்கல திறடா ஏய் கதவை திறங்க திறடா இவ்வளவுதான்டா திறடா ஏய் கதவை திற ஏய் பாரு என்ன நடக்க போகுது பாரு எதுக்குடா எங்களை அடைச்சு வச்சிருக்கீங்க ஏய் கதவுடா நான் கிட்ட தான் போறேன் ஏய் கதவுடா இல்லங்க இந்த மாதிரி வயலன்ஸ் சிச்சுவேஷன்ல நாங்க உள்ள யாரையும் அலோவ் பண்றது இல்ல. இட்ஸ் டேஞ்சரஸ். பாக்குறீங்கல்ல தேனி கூட்ட கலச்சு விட்ட மாதிரி நம்ம கண்ட்ரோல்ல இல்ல. வாங்க வாங்க போலாம். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம அவசரப்பட்டு என்ன பண்ணாலும் ஜெயில ரத்த ஆறு தான் ஓடும். அவங்களுக்கு கேஸ் லீக் ஆகுதா பூகம்பம் வருதா எதுவுமே தெரியாது. அவங்களுக்கு தப்பிக்க ஒரு வாய்ப்பு அவ்வளவுதான். அப்ப நம்ம கை கட்டி வேடிக்கை பார்க்கணுமா? அப்படியெல்லாம் இல்ல சார். ரிலீஜியஸ் லீடரோ இல்ல பொலிட்டிக்கல் லீடரோ யாராவது இங்க வரணும். அவங்க இங்கத்திய சிச்சுவேஷனை பத்தி விளக்கமா சொல்லணும். அப்பதான் இவங்க கேட்பாங்க. நான் வேணா ஏடிஜிபி கிட்ட பேசுறேன். நகத்து வழிவிடு சார் சார் அந்த பக்கம் என்ன சொல்லுங்க சார்? அவங்கள உள்ள விடாதீங்க சார். இதுக்குள்ள போக முடியாது சார். அந்த பக்கம் டேஞ்சர் சார். ஜெயிலுக்கு போயிருக்காங்க. ஓ, ஜெயில சிச்சுவேஷன் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. எலக்ட்ரிசிட்டியை உடனே கட் பண்ணி ஆகணும். நோ விஜய், ஜெயில எந்த காரணத்தை கொண்டும் எலக்ட்ரிசிட்டியும் கம்யூனிகேஷன் டிவைஸையும் கட் பண்ணக்கூடாது. அது கவர்மெண்ட் ரூல் சார். எஸ். வெளியில கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. கைதிகளோட சொந்தக்காரங்களும் நண்பர்களும் வெளியில கேட்டுக்கிட்ட வந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார். ஐயா கதவை திறக்க சொல்லுங்கய்யா. யோ கதவை திறங்கய்யா. ஐயா எப்ப ஐயோட பரம் நாளைக்குங்கய்யா. அவன் எந்த தப்புமே செய்யலைங்கய்யா. தயவு செஞ்சு சார் விடுங்க. அவன் என்னோட ஒரே பையன். அவனுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நான் இதே ஜெயில் பின்னாடி தூக்கில தூக்கிடுவையா. தள்ளு தள்ளு. உள்ள இருக்கவங்க மனுஷன்தான். உங்களுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு நாங்க உங்களுக்கு சார். சார் தயவு செஞ்சு ஏதாவது பண்ணுங்க. சத்தியம் பையனை காப்பாத்துங்க. நான் உங்க கால்ல வேணாலும் விழுந்து கும்பிடுறேன் சார். சார் இங்க எங்க சார் போறீங்க? ஒழுங்கா இதுக்கு ஒரு முடிவு சொல்லிட்டு போங்க. தயவு செஞ்சு சார் இது பண்ண போறாதீங்க சார். நில்லுங்கடா. உங்களை கொல்றதுக்கு இல்ல, உங்களை எல்லாம் காப்பாத்துறதுக்கு தான் ராத்திரி ஃபுல்லா இவங்க எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. புரியுதா இல்லையா? இந்த நேரத்துல வந்து என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? நானும் போலீஸுக்கு எதிராக போராடி நிறைய லத்தி சார்ஜ் வாங்கினவன் தான். போகடாங்க. புரியுதா? சூடுல என்னன்னு புரிஞ்சு நடந்துக்கணும். போகடாங்க. தள்ளுங்கடா தள்ளுங்கடா. ஓட போங்கடா தள்ளுங்கடா. போடா தள்ளுடா. போடா நிக்காதீங்க தள்ளுடா. மேடம் என்ன சார் உங்ககிட்ட ஒரு கேள்வி. நீங்க எதுக்கு இவ்வளவு கோவப்படுறீங்க? போடா பைக்க தூக்கி. இந்த ஆளு யாரியா நம்மள தள்ளி விடுறதுக்கு? சார் உங்ககிட்ட ஒரு கேள்வி. மேடம் மேடம் சார் சார் இதா இப்ப இந்த இடத்துல தான் கேஸ் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. சென்ட்ரல் ஜெயில் இங்க தான் இருக்கு. விஜய், இந்த ஜெயிலை எவாக்குவேட் பண்ணாம வேற ஏதாவது வழி இருக்கா? சார் இது ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. கேஸ் ரீஃபில் பண்றது தான் ஒரே ஆப்ஷன். அதுக்கு கோயம்புத்தூர்ல இருந்து ஆளுங்க வரணும். அவங்க ஆல்ரெடி கிளம்பிட்டாங்க. 5 மணி நேரத்தில் இங்க வந்து சேர்ந்துருவாங்க. அது வரைக்கும் கேஸ் எந்த அளவுக்கு பரவுன்னு சொல்ல முடியாது. சார் ஒரு நிமிஷம் சார். சார் அங்க
ஆனா பிரஷர் திடீர்னு ஜாஸ்தி ஆயிடுச்சுண்ணா. லாஸ்ட் பிளாஸ்டோட ஹீட்னால ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன்னா. அங்க ரிஃபைனரி டெக்னீஷியனால கிட்ட கூட போக முடியல. சரி அவங்க எங்க? இதோ அங்கதானா. டேங்கரோட டிரைவர் உடனே இங்க வரணும். அவங்களோட கண்டிஷன் என்ன ஏதாவது தெரியுமா? டேங்கரோட பிரஷர் கேஜ் தெரியணும். இதுல மீட்டர் டீடைல்ஸே கொடுக்கல. அவங்க வந்தாதான் அதெல்லாம் தெரியும். கமிஷனரை கூப்பிடு சார். ஷாஜகான், அந்த 2வது யூனிட்டி வர சொல்லு. அவங்களே வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லு. போ சீக்கிரம். விஜய், டேங்கர்ல பிரஷர் அதிகமாகி பபிள்ஸ் உருவாயிருக்குன்னு நினைக்கிறேன். இதை இப்ப கண்ட்ரோல் பண்ணலனா புது பிளஸ்டர்ஸ் இன்னும் ஃபார்ம் ஆகும். அது மட்டும் இல்ல, பேக் பிளேட் உடையறதுக்கும் கூட வாய்ப்பு இருக்கு. விஜய், இன்னும் பிரஷர் பில்ட் ஆச்சுன்னா இன் செகண்ட் அது பிளாஸ்ட் ஆயிடும். அது மவுண்ட் ஆகிட்டு இருக்கு. பிரஷரை கண்ட்ரோல் பண்ணியாகணும். எப்படி? ப்ரெசிஷன் பாயிண்ட்டுக்கு கீழே இருக்கிற மீட்டர் பேனல்ல 60 கியூபிக் வால்யூம் பிரஷரை குறைக்கணும். பிரஷர் வால்வை ரிலீஸ் பண்ணணும். பட் இட்ஸ் டேஞ்சரஸ். பிரஷர் கேஜோட வேரியேஷன் திடீர்னு உள்ள பாயில உருவாக்கும். இட் மைட் பிளாஸ்ட். 60 கியூபிக் வால்யூமா? விஜய், நோ விஜய், போக வேண்டாம். விஜய், சொன்னா கேளுங்க. போகாதீங்க. இப்ப போக வேண்டாம். விஜய், நோ. செகண்ட் யூனிட் வந்துச்சா? வந்துட்டாங்க. ஏன் நிக்கிற? போய் வேலையை பாரு. நீங்க அதை கவனிச்சீங்களா? சேசிஸோட கனெக்டிங் லேம்பை ஒழுங்கா கிளிப் பண்ணாம விட்டுருக்காங்க. யூஸ்லெஸ் ஃபெலோஸ். எவ்வளவு கேர்லெஸ்ஸா இருந்திருக்காங்க பாருங்க. இல்லனா அது சேசிஸ்ல இருந்து கரண்ட் விழுந்திருக்காது. சேஃப்டியை பத்தி ஒரு கன்சர்ன் இல்லாத இடியட்ஸ். சார், அந்த ஜெயில் பிரச்சனையை கொஞ்சமா சமாதானப்படுத்திருக்கேன். சும்மா தேவையில்லாம யாருக்கோ பப்ளிசிட்டி கிடைக்கணும்னு செய்யறது சார். எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி முட்டா பையங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க சார். நம்ம அங்க கொஞ்சம் பொம்பளைங்களை பார்த்தோம்ல, அவங்க வீட்டுக்கு போய் பிரச்சனையை சொல்லி அவங்கள பயமுறுத்தி இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க சார். இது யாரும் வேணும்னு செய்யற மாதிரி தோணுது. ஓவர். விஜய், ஹாஸ்பிட்டல் வந்து டேங்கரோட டிரைவர் மிஸ் ஆயிருக்காரு. ஆக்சிடென்ட் கேஸ்ன்றதுனால பயந்து ஓடி இருக்கலாம். இருந்தாலும் ரிஃபண்டருக்கு நான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன்.
ஏசிஸோட கனெக்டிங் லேம்பை ஒழுங்கா கிளிக் பண்ணாம விட்டுருக்காங்க. இது யாரோ வேணும்னு செய்யற மாதிரி தோணுது. டேங்கரோட டிரைவர் மிஸ் ஆயிருக்காரு. உனக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நான் இதே ஜெயில் முன்னாடி தூக்கல தொங்கிடுவையா. மேடம், இந்த டேங்கர் தெரியாம விடல, பிளான் பண்ணி பண்ணிருக்காங்க. கூட்டி கழிச்சு ஒரு முடிவு எடுத்துட்டு தான் நான் இங்க வந்து நிக்கிறேன். 50 கியூபிக் வேல்யூ இருக்கிற டேங்கர் தான் விபத்துக்குள்ளா இருக்கு. ஒரு நகரம் எரிஞ்ச சாம்பலாக இது ரொம்ப அதிகம். எல்லாமே செட்டப், கான்ஸ்பிரஸ், இது எல்லாமே கனெக்டட். இந்த ஆக்சிடென்ட், அது நடந்த விதம், அதுக்கப்புறம் நாராயணமூர்த்தி சொன்ன டீடைல்ஸ், அப்புறம் என்னன்னு தெரியாம அந்த ஜெயில நடந்த போராட்டம், யாருமே சொல்லாம நியூஸுக்கு போன அந்த செய்தி, அப்புறம் கைதிகளோட குடும்பத்துக்கும் அந்த விஷயம் போயிருக்கு. அப்படி பார்த்தா எல்லாமே பிளானிங் தான். திட்டம் போட்டு வேணும்னே பண்ணிருக்காங்க. மிக்ஸி சுத்தமாகல, இன்னொரு வாட்டி கழுவுங்களேன். கேன்சர்னு டாக்டர் சொன்னாங்க. அந்த கார்ல இருந்த குழந்தைய பாத்தீங்களா? என்ன மாதிரி ஆளுகளை காப்பாத்துறதுக்காக தான் அரசாங்கம் உனக்கு இந்த வேலையை கொடுத்திருக்கு. இதை அழுத்திடுவேன். நான் இதை தெரியாம செய்யறேன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க.